usage of middleware in React.js. ஸோ இதை ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, எப்படி வந்து யூசேஜ் ஆஃப் மிடில்வேர் இன் React.js வீடியோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே டாபிக் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு பிபிடி பண்ணியிருக்கேன், நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மிடில்வேர்னால் என்னன்னு பார்ப்போம். அதுவும் மிடில்வேர்னால் என்றைக்குமே நம்மகிட்ட ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், பேக் எண்ட் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டுக்கு நடுவில் யூஸ் பண்ணுற லேயர் தான் மிடில்வேர். நம்ம வந்து டேட்டா பேஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே நம்ம மிடில்வேர் வந்து இன் React.js. ஸோ மிடில்வேர் இன் React.js acts as an intermediary layer in the RedUX flow workflow, allowing for additional processing of action before they update the state. இது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இட்ஸ் இன்டர்மீடியட் லேயர். ரெட்யூஎக்ஸ் ஒர்க் ஃப்ளோன்றது என்ன, அது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதை யூஸ் பண்ணி அதுதான் நம்ம வந்து இங்கே மிடில்வேராக யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி மிடில்வேரில் அந்த மிடில்வேர் ஃப்ளோ யூஸ் பண்ண போகிறோம். ப்ராசஸிங் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டு அப்டேட் த ஸ்டேட்னா அப்ளிகேஷனோட அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆக்ஷன்னா அந்த ஸ்டேட்டை நீங்கள் மாற்றுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறது தான் வந்து ஆக்ஷன்ஸ். ஸோ இது மிடில்வேர் தான் இந்த இன்டர்மீடியட் லேயராக ஒரு ஸ்டேட்டை வந்து அப்டேட் பண்ண போகுது. ஒரு அப்ளிகேஷனில் ஒரு சேஞ்சை பண்ண போது அந்த சேஞ்சை பண்ணுறதுக்கு பேர் தான் ஆக்ஷன். இப்போ நம்ம அதை பார்ப்போம். வை யூஸ் மிடில்வேர் நம்ம பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்மீடியட் லேயரு டு சேஞ்ச். இங்கே இன்னொரு விஷயம் பார்க்கணும். எதுக்கு நம்ம மிடில்வேர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அசிங்க்ரனைஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ வென் வி அலோவ் டு ஹேண்டிலிங் அசிங்க்ரனைஸ் ஆக்ஷன்ஸ், லைக் எப்படின்னா லாகிங்கு, கண்டிஷ்னல் டிஸ்பேச்சஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு ஆஃபரிங் எ கிரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட் அண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அசிங்க்ரனைஸ் ஆக்ஷன்ஸில் மிடில்வேர் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம டயக்ராமாவும் பார்ப்போம். ஸோ இதுக்கு தான் நம்ம மிடில்வேர் போகிறோம், அஸ் ஃபார் அசிங்க்ரனைஸ் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன? Sometimes updating the state is not straightforward. For example, what if you need to ask another friend an API about their day before you tell your story, or maybe you want to make sure your letter only sent if it is a weekday. ஸோ இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. நீ வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடியே உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து அந்த ஹவு இஸ் யுவர் டே, அபவுட் உங்கள் டே என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி கேட்குறது. இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் சென்ட் பண்ணுறீங்க, அது வீக் டேஸில் மட்டும்தான் சென்ட் ஆகணும், நாட் ஆன் வீக்கெண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்ரிடேன்னு போட்டிங்கன்னா எவ்ரிடே போயிட்டே இருக்கும். இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் வரும்போது இந்த இடத்துல மிடில்வேர் வந்து சொல்யூஷனாக வருது. மிடில்வேர் ஹெல்ப்ஸ் இன் தீஸ் இன் பிட்வீன் ஸ்டெப்ஸ் டூயிங் திங்ஸ் தட் ரெட்யூஎக்ஸ் அலோன் இஸ் நாட் எக்யூப்ட் ஃபார், லைக் வெயிட்டிங் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆர் மேக்கிங் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். இப்போ ரெட்யூஎக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெட்யூஎக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ரெட்யூஎக்ஸ் உங்கள் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணும். பட் ரெட்யூஎக்ஸ் மட்டுமே அதை பண்ண முடியாது. அது எங்கே பண்ண முடியாதுன்னா டிசிஷன் மேக்கிங்கில். ஸோ பேஸ்ட் ஆன் கண்டிஷன்ஸ் நீங்கள் ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும், ஆர் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மிடில்வேர் வந்து ரெட்யூஎக்ஸோட சேர்ந்து ஒர்க் ஆகும். இப்போது நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல லாகர் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். கன்ஸ்ட்ரக்ட் லாகர் மிடில்வேர் ஒன்று ரெடி பண்ணுறோம். ஸ்டோர் நெஸ்ட் ஆக்ஷன், கன்சோல் லாக் டிஸ்பேச்சிங் ஆக்ஷன், ரிட்டர்ன் நெஸ்ட் ஆக்ஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டோர் நெஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னா, ஸ்டோர்னா அந்த ஸ்டேட் ஃபைல், அதாவது உங்களோட ஸ்டேட் அப்ளிகேஷன் ஸ்டேட் வந்து இருக்கிற இடம் அந்த ஸ்டோரு. நெக்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் பண்ணுது. ஆக்ஷன்னா அந்த ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகுது. ஸோ இந்த ஆக்ஷனை நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதுலேருந்து கிரியேட் ஆகிற அந்த ஆக்ஷனை நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது வெறும் ஜஸ்ட் மிடில்வேர் தான். ஸோ லாகர் மிடில்வேர் இஸ் லைக் எ டைரி வேர் யூ ஜாட் டவுன் எவ்ரி லெட்டர் யூ சென்ட். Whenever an action is dispatched, this middleware writes down its detail before passing it along. It's a great for understanding what's happening in your app. ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த ஆக்ஷன் வந்து இன்னும் நீங்கள் பாஸ் பண்ணல. பிஃபோர் பாசிங் த ஆக்ஷன் இந்த மிடில்வேர்லேயே நீங்கள் அந்த ஆக்ஷன் என்னன்றதை டிஃபைன் பண்ணுறீங்க.
இது லாகிங்கில். இப்போ fetching the data with redux chunk. So reduce chunk allows for asynchronous API call within actions. It's used for operations like fetching data before dispatching an action to update the state. என்னன்னா asynchronous API calls within action பண்ணலாம். Fetching the data before dispatch. Dispatching is the process of updating your state. ஸோ உங்கள் ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி action to update the state. Dispatching an action to update the state. ஒரு டேட்டா fetch பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. இது ஏன் நம்ம பார்க்குறோன்னா அசிங்க்ரனைஸ் சேலஞ்ச். இப்போ ஃபெச்சிங் தி டேட்டா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு வெதர் ரிப்போர்ட்டை ஃபெச் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ஃபெச் வெதர், ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் டிஸ்பேட்ச். ஸோ நம்ம டிஸ்பேட்ச் க்ரியேட் பண்ணுறோம். டைப் வந்து ஃபெச் வெதர் ஸ்டார்ட், ஃபெச் ஃப்ரம் த ஏபிஐ, ஒரு வெதர் ஏபிஐலேருந்து ரெஸ்பான்ஸ் வாங்கி ஜேசான் ரெஸ்பான்ஸாக பண்ணுறோம். தென் டேட்டா டிஸ்பேட்ச். இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டேட்டா வந்து வாங்குகிறோம். ஏன்னா வெதர் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லை. ஸோ ஃபெச் வெதர் சக்ஸஸ் பேலோட் டேட்டா. இஃப் இட் இஸ் எரர் ஃபெச் வெதர் எரர் எரர் டேட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் யூ நீட் டு ஆஸ்க் ஃபார் இன்ஃபர்மேஷன் லைக் வெதர் டேட்டா பிஃபோர் sending your letter. redux needs a bit to help here where redux chunk comes in. ஸோ இந்த இடத்துல redux chunk வந்து உங்களுக்கு வருது. redux chunkன்றது ஒரு டேட்டா fetch பண்ணுறதுக்கு. using a redux chunk, think of it's a friend to fetch something from you before you write your letter. once they are back with the info, you complete your letter, send it off. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பேட்ச் க்ரியேட் பண்ணுறீங்க, வெதர் ரிப்போர்ட் வாங்குறீங்க, அங்கேருந்து டேட்டா ஃபெச் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் மேலேயே நீங்கள் டிஸ்பேட்ச்னு எழுதி அந்த டிஸ்பேட்ச்குள்ளே என்ன நடக்குதுன்றதை நீங்கள் டிஃபைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ஸ்டார்ட், டைப் வெதர் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐலேருந்து வாங்குது. ஸோ இது வந்து ரெடியூஸ் சங்க். கிரியேட்டிங் எ கஸ்டம் மிடில்வேர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஎக்ஸ் மிடில்வேர் பார்த்தோம். இப்போ நம்ம கஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டி பில்ட் பண்ணலாம் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அது எப்படின்னா ஆடிங் எ டைம் ஸ்டாம்ப் டு ஆக்ஷன்ஸ் ஆர் ஃபில்டரிங் ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் க்ரைட்டீரியா. ஸோ இது நீங்கள் வந்து கஸ்டமாக வந்து ஒரு ஆக்ஷன் வந்து உங்கள் ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணோம், உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டை. அதில் டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணலாம். எவ்ரி ஆக்ஷன் நீங்கள் டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் ஃபில்டர் ஆக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் க்ரைட்டீரியா நீங்கள் பண்ணலாம். ஸோ அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ட் ஆட் டைம் ஸ்டாம்ப் மிடில்வேர் கிரியேட் பண்ணுறோம். ஸ்டோர் நெஸ்ட் ஆக்ஷன். இது வந்து ரெடியூஎக்ஸோட காம்போனன்ட்ஸ். நம்ம நெஸ்ட் அது ஸ்டோர் நெஸ்ட் ஆக்ஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டோர் நெஸ்ட் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம் நம்ம ஸ்டேட்டில். கன்ஸ்ட்ரக்ட் டைம் ஸ்டாம்ப் ஆக்ஷன். ஸோ அதில் வந்து டைம் ஸ்டாம்ப் டேட் நவ் அப்படின்னு ஆட் பண்ணுறோம். ரிட்டர்ன் நெக்ஸ்ட் டைம் ஸ்டாம்ப்டு ஆக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து டைம் ஸ்டாம்ப்டு ஆகும். ஸோ டைம் ஸ்டாம்ப்டு ஆக்ஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம். இமேஜின் யூ வாண்ட் எவ்ரி லெட்டர் இன்க்ளூட் எ சென்ட் டைம். யூ கேன் கிரியேட் எ மிடில்வேர். ஸோ எவ்ரி லெட்டர் நீங்கள் வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப் வேணுன்னா இந்த மாதிரி ஒரு மிடில்வேரை இது கஷ்டமாக நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் இந்த மிடில்வேரை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ரெடியூஎக்ஸ் இன் ரியாக்ட். ஸோ நம்ம வந்து மிடில்வேர்னா என்னன்னு பார்த்தோம், மிடில்வேர் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தோம், ரெடியூஎக்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ ரெடியூஎக்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெடியூஎக்ஸ் இஸ் அ ப்ரிடிக்டபிள் ஸ்டேட் கண்டெய்னர் ஃபார் JavaScript application apps designed to help manage application state in central place. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு சென்ட்ரல் பிளேஸில் வந்து மேனேஜ் பண்ணுறது. ஸோ இது பேசிக்கலி ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தான் ரெடியூஎக்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரலி ஒரு பிளேஸில் விற்கிறது. அதுதான் வந்து அது பண்ணுது ப்ரிடிக்டபிள் ஸ்டேட்டை. அதோட கோர் காம்போனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆக்ஷன் ரெடியூசஸ் டிஸ்பேச் சப்ஸ்கிரிப்ஷன். இதுதான் நம்ம முன்னாடி அந்த கோடில் பார்த்தோம். ஸ்டோர்னா அந்த சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் ஃபார் யுவர் ஸ்டேட் அப்ளிகேஷன் ஸ்டேட். ஒரு அப்ளிகேஷனோட இன்ஃபர்மேஷன் அந்த சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத் வந்து ஸ்டோர். ஆக்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்ட் த இன்டென்ஷன் டு சேஞ்ச் ஸ்டேட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து உங்களை வந்து சேஞ்ச் பண்ண போகுது, அதான் ஆக்ஷன். ரெடியூசஸ் பியூர் ஃபங்க்ஷன்ஸ் தட் டிஃபைன் ஹவு ஸ்டேட் இஸ் அப்டேட்டட். ஸோ ரெடியூசர்ஸ் தான் வந்து டிஃபைன் பண்ண போகுது எப்படி ஸ்டேட் அப்டேட் பண்ண போகிறீங்கன்னு. டிஸ்பேட்ச் த ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் ஆக்ஷன்ஸ் டு த ஸ்டோர் டு அப்டேட் த ஸ்டேட். நம்ம டிஸ்பேட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம், அதுதான் ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் த ஆக்ஷன் டு த ஸ்டோர். சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இதுக்கு வந்து அந்த ஸ்டோருக்கு அனுப்பு டு அப்டேட் த ஸ்டேட்.
சப்ஸ்கிரிப்ஷன் லிசனிங் டு த ஸ்டேட் சேஞ்சஸ் ஃபார் அப்டேட்ஸ். ஸோ இது எல்லாமே தான் ரெட்டெக்ஸோட கோர் கான்செப்ட்ஸ். இப்போ பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் ரெட்டெக்ஸ் என்ன ஆல்ரெடி பார்த்தோமே, ப்ரிடிக்டபிலிட்டி ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்டேட், மெயின்டெனபிலிட்டி அண்ட் ஈஸியர் டீபக்கிங், பவர்ஃபுல் டெவலப்பர் டூல்ஸ், லார்ஜ் கம்யூனிட்டி அண்ட் ரிச் எக்கோ சிஸ்டம். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக எல்லாமே கிடைக்கும் அவங்களோட ரெட்டெக்ஸ் சப்போர்ட்டில். ஃபெசிலிட்டிஸ் சர்வர் சைடு ரெண்டரிங். ஸோ கிளைண்ட் சைடு ரெண்டரிங், சர்வர் சைடு ரெண்டரிங். சர்வர் சைடு ரெண்டரிங் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இட் ஹாஸ் சர்வர் சைடு ரெண்டரிங். நம்ம எப்போ வந்து ரெட்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம்? Redux is particularly useful in complex applications with complex state logic. ஏன்னா இங்கே ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தான் நம்ம பண்ணுறோம். ரெட்டெக்ஸ் நம்ம வந்து எப்போ ரெட்டெக்ஸ் அசிங்க்ரனைஸ் ஆகும்போது நம்ம மிடில்வேர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ரெட்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், பட் சிங்க்ரனைஸுக்கு ரெட்டெக்ஸ் மட்டும்தான். அசிங்க்ரனைஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மிடில்வேர் யூஸ் பண்ண போகிறோம். அது நம்ம நெக்ஸ்ட் ஒரு டயக்ராமில் பார்ப்போம். பட் ரெட்டெக்ஸ் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மல்டிபிள் சோர்சஸ் அப்டேட்டிங் த ஸ்டேட். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டேட்டை வந்து மல்டிபிள் சோர்ஸ்லேருந்து அப்டேட் பண்ணும்போது ரெட்டெக்ஸ் ஸ்டேட்டை வந்து சென்ட்ரல் லொக்கேஷன், ஒரு சென்ட்ரல் பிளேஸில் வச்சுருக்கனால எல்லாரும் அந்த ஸ்டேட்டை வந்து காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேட் ஷேர்ட் அக்ராஸ் மெனி காம்போனன்ட்ஸ். எப்படி மல்டிபிள் பேப்பர் அப்டேட் பண்ண முடியுமோ மல்டிபிள் பேப்பர் அதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுவோம். மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் வந்து ரியாக்டில் வந்து அதை ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் சிம்பிளர் ப்ராஜெக்ட்ஸ் ரியாக்ட் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ மைட் பி சஃபிஷியன்ட். ஸோ சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா கான்டெக்ஸ்ட் ஏபிஐ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் பிஃபோர் கோயிங் டு த டயக்ராம் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் நாலேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு நம்ம சப்ளிமெண்ட் நாலேஜ். ஸோ while provide layers of strong foundation, middleware in React.js and Redux involving specific middleware libraries, understanding core asynchronous patterns and exploring advanced state management techniques. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிடில்வேர் யூஸ் பண்ண போது ரியாக்ட் ரெட்டெக்ஸ் எப்போனா அசிங்க்ரனைஸு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் அசிங்க்ரனைஸ் பேட்டர்ன்ஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த அசிங்க்ரனைஸ் பேட்டர்ன்ஸுக்கு நீங்கள் மிடில்வேர் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ்ப்ளோர் அட்வான்ஸ் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸும் நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்ப்ளோர் மிடில்வேர் லைப்ரரிஸ் பியாண்ட் ரெட்டெக்ஸ் சங்க். ரெட்டெக்ஸ் சங்க் நம்ம பார்த்தோம், ஃபெச்சிங் த டேட்டா. The other libraries like RedUX Saga and RedUX Observer introduce different approaches to managing side effects and asynchronous actions, offering more tools for complex scenarios. So RedX chunk நம்ம வந்து இதுக்கு பார்த்தோம், வெதர் ரிப்போர்ட்டுக்கு பார்த்தோம், டேட்டா ஃபெச் பண்ணுறதுக்கு. வேறு ரெட்டஸ் சாகா ரெட்டஸ் அதுவும் நீங்கள் மல்டிபிள் லைப்ரரிஸை வந்து மிடில்வேர் லைப்ரரிஸை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். அது ஒரு லைப்ரரி ரெட்டெக்ஸ் சங்க்ன்றது, பட் மல்டிபிள் லைப்ரரிஸ் இருக்குது RedUXல. Advanced pattern and best practices. Learning about common patterns in using middleware such as chaining middleware or using them for conditional dispatching can provide insights into the structured layer application more effectively. So நீ common patterns middleware எப்படி யூஸ் பண்ணணும், லைக் chaining middleware or conditional dispatching, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன்ஸை வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதான் நம்ம மேலேயும் பார்த்தோம். Project-based learning. Applying middleware in real project scenarios such as handling authentication flows, managing WebSocket connections, or optimizing API calls can deepen understanding and showcase the practical benefit. நீங்கள் மிடில்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கல் பெனிஃபிட் அப்ளை பண்ணுறீங்க அதுக்குன்னா நீங்கள் வந்து அந்த சினாரியோ கரெக்டான சினாரியோவாக இருக்கணும். அது வந்து அத்தன்டிகேஷன் ஃப்ளோஸாக இருக்கும். அது ஏன்னா சிங்க்ரனைஸ் கிடையாது, அசிங்க்ரனைஸ். ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். Engaging with community forums, reading through documentations, official documentations and tutorials on advanced topic can expose you various problem solving strategies involving middleware. அதான் இருக்கிற நீங்கள் டாக்குமெண்ட்ஸை படித்து நீங்கள் வந்து எப்படியெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் மிடில்வேரை யூஸ் பண்ணி அப்படின்றத கம்யூனிட்டியில் போய் நீங்கள் படிக்கலாம். So in the summary, the content provided should be enough for beginners to understand and using the middleware in React.js. However, becoming proficient will require exploration, practice and engagement with more complex concepts and real world application. So இது வந்து நீங்கள் உங்கள் டாபிக் என்னன்னா யூசேஜ் ஆஃப் மிடில்வேர் இன் ரியாக்ட். அந்த யூசேஜ் என்னன்றதை நம்ம டாப்பிக்கை பார்க்குறோம். அது வந்து நீங்கள் இன்னும் அது வந்து இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் பேசிக்கலி நம்ம வந்து அசிங்க்ரனைஸ்க்காக நம்ம வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம வந்து ரெட்டெக்ஸில் வந்து மிடில்வேர் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வந்து டயக்ராமோட இப்போ இவ்வளோ பார்த்துட்டோம். இப்போ டயக்ராமோட நம்ம பார்க்கும்போது ரொம்ப கிளியராக புரியும்.
லெட்ஸ் லுக் இன் டு த டயக்ராம். டிவேக்ஸோட பேஜில் தான் இருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்க்ரனஸ் லாஜிக் அண்ட் டேட்டா ஃபெச்சிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மிடில் வேர் இருக்குது. நம்ம ரெட்எக்ஸ் கான்செப்ட் பார்த்த மாதிரி ஸ்டோர், ரெடியூசர், ஸ்டேட், டிஸ்பேட்ச் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இந்த இடத்துல நீங்கள் மிடில் வேர்னு ஒன்று பார்க்குறீங்க இல்லைங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், சிங்க்ரனைஸ் டேட்டாவோட ஃப்ளோ எடுக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ சிங்க்ரனைஸ் டேட்டாவோட ஃப்ளோவில் வந்து மிடில் வேர் கிடையாது. ஜஸ்ட் ரெட்எக்ஸோட டேட்டா ஃப்ளோ மட்டும், ஒர்க் ஃப்ளோ மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா யூஐயில் வந்து டெபாசிட் 10 வித்ரா 0, இப்போ டெபாசிட் வித்ரான் இருக்கு. ஸோ ஒரு கிளிக் ஆஃப் ஈவெண்ட்டில் இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லேருந்து டிஸ்பேட்ச் ஆக்ஷன் டு டு அப்டேட் யுவர் ஸ்டோர். இந்த இடத்துல போய் ரெடியூசர் வந்து என்ன பண்ணுது, ஸ்டேட்டுக்கு போகுது. ஸ்டேட்லேருந்து உங்களுக்கு யூஐயில் வந்து அப்டேட் ஆகுது. இதான் ஒரு ஃப்ளோ நடக்கு. இப்போ ஒருத்தன் டெபாசிட் பண்ணுறான் அப்படின்னா முதல்ல டிஸ்பேட்ச் கிரியேட் ஆகும். டிஸ்பேட்ச் இஸ் ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் ஆக்ஷன் டு அப்டேட் த ஸ்டோர். ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஆக்ஷன் வந்து டு அப்டேட். ரெடியூசர் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்டேட்டை வந்து அந்த ஸ்டோர்க்குள்ளே ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுது. சேஞ்ச் வந்து அப்டேட் பண்ணுது. ஸோ அந்த ரெடியூசர் வந்து ஸ்டேட் அப்டேட் ஆகி யூஐக்கு வருது. ஓகேங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ டெபாசிட் 10ன்னு சொல்லிட்டு யூஐயில் இருக்குது. அது அப்படியே ஆக்ஷனாக க்ரியேட் ஆகுது. உள்ளே போயிட்டு ஸ்டேட் அப்டேட் ஆகிட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வருது. இப்போது இவங்க 0ன்னு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 0 வந்து ஒரு ஈவெண்ட்டாக போகுது. இது டிஸ்பேட்ச் பண்ணுது. டிஸ்பேட்ச் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணுது. இப்போது ஆக்ஷன் ஸ்டோருக்கு போகுது. அங்கேருந்து இங்கே வருது. ஸோ இதுதான் வந்து நம்ம கான்செப்ட்ஸ், காம்போனன்ட்ஸ் ஆஃப் ரெட்எக்ஸில் பார்த்தோம். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசிங்க்ரனைஸ் அண்ட் லாஜிக் ஃபெச்சிங் பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம வந்து மிடில் வேர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட டயக்ராம் நம்ம பார்க்குறோம். யூஸிங் மிடில் வேர் டு எனேபிள் அசிங்க்ரனைஸ் லாஜிக். ஸோ நம்ம ரெட்எக்ஸ் சங்க்ஸ் பார்த்தோம், அசிங்க்ரனைஸ் லாஜிக் பார்த்தோம். ரெட்எக்ஸ் ஸ்டோர் டசன்ட் நோ எனிதிங் அபவுட் அசிங்க்ரனைஸ் லாஜிக் பை இட் செல்ஃப். ரெட்யூஎக்ஸ் ஸ்டோர் தான் அந்த ஸ்டேட் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். டசன்ட் நோ எனிதிங் அபவுட் இட். ஒன்லி நோஸ் டு சிங்க்ரனைஸ்லி டிஸ்பேட்ச் ஆக்ஷன்ஸ், update the state by calling the root reducer function and notify the UI that something has changed. Any asynchronicity has to be happen outside the store. புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் மிடில் வேர் வருதுன்னு? பட் வாட் இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அசிங்க்ரனைஸ் லாஜிக் இன்ட்ராக்ட் வித் த ஸ்டோர் பை டிஸ்பேச்சிங் ஆர் செக்கிங் த கரண்ட் ஸ்டோர் ஸ்டேட். ஸோ அசிங்க்ரனைஸ் லாஜிக் வந்து அவுட் சைட் ஆஃப் த ஸ்டோர் தான் வரணும். பட் இப்போ நம்ம வந்து அந்த லாஜிக்கை ஸ்டோருக்குள்ளேயே வச்சு டிஸ்பேட்ச் நம்ம க்ரியேட் பண்ணி எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ரெட்எக்ஸ் மிடில் வேர் கமின். Execute extra logic when any action is dispatched, such as logging the action and the state. ஸோ அந்த ஆக்ஷனை லாக் பண்ணுறது. பாஸ், மாடிஃபை, டிலே, ரீப்ளேஸ், ஹால்ட், டிஸ்பேட்ச் ஆக்ஷன்ஸ். ஸோ அதை டிலே பண்ணுறது, அந்த ஆக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிலே பண்ணுறது, ஒரு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் வேரில் பண்ணுறோம். ரைட் எக்ஸ்ட்ரா கோட் தட் ஆக்சஸ் டு டிஸ்பேட்ச் அண்ட் கெட் ஸ்டேட். Teach dispatch how to accept other variables. இதான் conditioning. Plain action objects such as functions and promises by interrupting them and dispatching them. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதே யூஸ் கேஸ் தான். உங்களுக்கு டிஸ்பேட்ச் கிரியேட் ஆகுது, அது ஆக்ஷனை சங்க் கிரியேட் ஆகி மிடில் வேருக்கு போகுது. மிடில் வேர் ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட் போகுது. அங்கேருந்து ஒரு ப்ராசஸ் ஆகி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்ஷன் வந்து ரெடியூசருக்கு போய் டிஸ்பேட்ச் இங்கே ஒரு டிஸ்பேட்ச் 2 டிஸ்பேட்ச் ஆகுது பாருங்க. இங்கேருந்து டிஸ்பேட்ச்லேருந்து டேரெக்டாக ஸ்டோருக்கு போனோம். ஆனால் டிஸ்பேட்ச்லேருந்து மிடில் வேர் போய் மிடில் வேர்லேருந்து ஒரு டிஸ்பேட்ச் ஆகி ரெடியூசர் போய் ஸ்டேட் போய் அதுக்கப்புறம் யூஐ வந்து அப்டேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அசிங்க்ரனைஸாக இருக்கிறதுக்காக மிடில் வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஏபிஐயில் தான் அந்த லாஜிக், அந்த கண்டிஷனிங் வந்து ப்ராசஸ் ஆகி நமக்கு திருப்பி ஒரு டிஸ்பேட்ச் க்ரியேட் ஆகுது. புரியுதுங்களா? கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சங்க் டிப்பிக்கலி டிஸ்பேட்ச் பிளெயின் ஆக்ஷன்ஸ் யூஸிங் ஆக்ஷன் கிரியேட்டர் லைக் டிஸ்பேட்ச். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அசிங்க்ரனைஸ்க்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, செலக்ட் ஆல் போஸ்ட் ஸ்டேட், போஸ்ட் ஐடி,
ஸோ இந்த டாக்குமெண்ட்டோட லிங்க் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து ரியாக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ரியாக்ட் ஜேஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் மிடில் வேர் பற்றி படிக்கணும்னா நீங்கள் படிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபெச்சிங் த டேட்டா வித் கிரியேட் அசிங்க்ரனைஸ் சங்க். ஸோ நம்ம கிரியேட் அசிங்க்ரனைஸ் சங்க்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபெச் போஸ்ட் கிரியேட் அசிங்க்ரனைஸ், இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அவைட், இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அவைட் கிளைண்ட் கெட் போஸ்ட் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. இப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இதெல்லாம் நான் டீட்டெயிலாக போக விரும்பல. பட் உங்களுக்கு யூசேஜ் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் எங்கேருந்து கோடில் வருதுன்றது தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பேசிக்கலி இந்த இடத்துல நம்ம மிடில்வேர் யூஸ் பண்ணுறோம். வேற அசிங்க்ரனைஸ் இல்லாத இடத்துல நம்ம மிடில்வேர் யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஐ ஹோப் அட்லீஸ்ட் இந்த ஹை லெவல் உங்களுக்கு வந்து இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து சிங்க்ரனைஸில் ரெட்எக்ஸ் ஒர்க் ஃப்ளோ மட்டும்தான். அசிங்க்ரனைஸில் நமக்கு வந்து வி ஆர் யூஸிங் மிடில்வேர், அண்டு மிடில்வேர்லேருந்து டிஸ்பேட்ச் ஆகுது ஸ்டோருக்கு. அந்த மிடில்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷனிங்காகவோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஓகே நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் வந்து ஒரு டேட்டாக்கு டைம் ஸ்டாம்ப் பண்ணோம். இது சிம்பிள், ஆன்சர் சிம்பிள், பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இட் வென்ட் லென்த்தியாக போயிடுச்சு. ஓகே, இஃப் யூ லைக் நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் கொஸ்டின்ஸை வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். தேங்க்யூ, see you guys, bye.